ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடுமையான மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த டயத்தில் நாங்கள் வந்து பலாப்பழம் வெட்ட போகிறோம். ஏன்னா அந்த டயத்தில் நாங்கள் வெட்டலாட்டி பழுத்த பழம்லாம் மக்கனால் வீணாக போயிடும். அதனால் நாங்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டயத்துக்கு எப்பப்போ வெட்டணுமோ அந்தந்த டயத்தில் நாங்கள் பலாப்பழத்தை வெட்டி ஆகணும் மரத்துலேருந்து. அதனால் இன்றைக்கி நாங்கள் வெட்டுறோம். இந்த டயத்தில் வெட்டுறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது மரத்தில் ஏற முடியாது, வழுக்க இருந்தால் நாங்கள் மரத்தில் ஏறி தான் வெட்டி ஆகணும். ஏன்னா மேலே கிடக்கிறத மரத்தில் ஏறி வெட்டினா தான் அதை நாங்கள் இப்போ இன்றைக்கி எப்படி வெட்ட போகிறோம்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்லா தொடர்ந்து பாருங்கள். பார்த்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு தாங்க. பாருங்கள், ரொம்ப உங்களுக்கே தெரியுது, நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மரம்லாம் பாருங்கள் ஈரமாக இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி பலாப்பழத்தை வெட்ட போகிறோம். பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு இன்னைக்கு வெட்டினா தான், இல்லைன்னா 2 நாளைக்கு வந்து அது ஒரு சில பழங்கள் பழுத்துரும். அதனால் நாங்கள் முத்தலை எடுத்தே ஆகணும். அந்த டயத்தில் மழை பெய்யுதுன்னு பார்த்துட்டு நாங்கள் இருந்தோம்னா அந்த காய் மக்கனால் வெட்ட முடியாது. ஏன்னா அது பழுத்து ரொம்ப இதாயிரும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி பாருங்கள் இதே அணிக்கு அடிச்சிருச்சு பாருங்கள், பழம் தான் இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஒரு காயை வெட்ட சொன்னது 2 காய்கள் வெட்டி தள்ளிட்டாரு. செம்ம மழை பெஞ்சிட்டு செம்ம ஈரமாக இருக்கு. அதுலேயும் என் மச்சான் தில்லா ஏறுவேன்னு சொல்கிறேன். ஏறா மச்சான், ஏய் மச்சான், நீ எவ்வளோ பெரிய வழுக்க மரத்தில் இருக்கியா? இன்னைக்கு மழை வீர மரத்தில் ஏற மாட்டியா? ஏறா மச்சான், ஏறா. எதை பார்த்துட்டு வழுக்குதுக்கு? மழை பெஞ்ச மரத்தில் ஏற மாட்டோமா? மச்சான் எப்படி மச்சான், வழுக்குதா இல்லையா? வழுக்காட்டி ஏறா மச்சான். அந்த ஆபரம் முனியில் இடக்கு ஒரு கொத்தா, அந்த கொத்துக்கு ஆகுறேன் அள்ளி போட்டோட. என்ன காமிக்கணும்ல, ஆதாரம் மரத்துல எப்படி வளர்க்குற மரத்துல ஏற நாங்க சொல்ல. அங்கே வாங்குற அப்படியா? வழுக்குதுயா, மழை பாரியா, மழை பெஞ்சு தண்ணி எவ்வளோ கிடக்கு கீழே, ஈரமாக கிடக்கு. 1 இன்ச்சு 2 வரைக்கும் 1 இன்ச்சு தான் எட்டலை. சாக்கு முட்டைங்க எனக்கு வண்டிக்குள்ள இருக்கு. அப்படியே உட்காந்து வாங்க, சாக்கு முட்டை எடுத்துக்கிறேன். குடிச்சிட்டியா? திறமேடா, அந்த காயை அடிச்சிடுறியா? அவனை உட்காந்து 2 காயை வெட்டிடுறியா எல்லாத்தையும்? பாத்திரா சேஃப்டியாக உட்காந்துக்கடா, மழை வேறு டைம் வேறு. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நல்ல மழை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடுமையான மழையாக தான் இருக்குது பாருங்கள். அதுலேயே நாங்கள் ஏறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். அடிக்கிறியாண்ணே? கை அடிக்கவா? அடிக்கவா? நின்றுக்கா. வெட்டுறா. ரெண்டாயிரம் மேலத்துக்கு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் பாருங்கள் எங்கெங்கே கிடக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வாதிலையும் அப்படியே மாங்காய் மாட்டம் நிறைய அளவுக்கு கிடக்குது. மழை பெஞ்சிருக்க காரணத்தினால நாங்கள் வந்து இந்த ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரத்தில் வந்து வாங்குறோம் போட்டு வெட்டுறோம். இல்லைன்னா அந்த வாதுக்கெலாம் நாங்கள் ஏறித்தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சிருக்கும் போது வலிக்கிட்டே இருக்கும். நம்மளால் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ வாங்குறோம் போட்டு இழுக்கிறதுமே ரொம்ப சிரமம் தான். ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வாது வலிக்கிட்டே இருக்கும், ரொம்ப சரிக்கிட்டே இருக்கும். மலட்டைங்கிற காரணத்தினால ரொம்ப இதாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாமே இப்படி தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் நாங்கள் எல்லா மரத்துலையும் காய் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் ஏறி ஏறி வெட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலை தான் இதுக்கும். ஏன்னா மழை பெஞ்சிருக்க காரணத்தினால தான் இது. மழை பெய்யலாட்டி ஒரு சிரமமாக தான் இருக்கும். மழை பெஞ்சால் எங்களுக்கு இன்னமும் அதிகமாக சிரமம். ஏன்னா மரம் வழுக்கும். ஏன்னா அதில் வாது இருக்க ஒரு சில மரத்தில் வாதுகளை பிடிச்சி ஏற முடியாது. வாதுகள் இருந்தாலும் வாதுகளையும் பிடிக்க முடியாது. ஏன்னா கையில் பிடிக்கும்போது அந்த வாதுகளுமே நம்ம கையை பேலன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவுமே வழுக்கும். இப்படி தான் இருக்கும். அது மச்சான் அது வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம், அந்த ரிஸ்க் வேண்டாம். அந்த கேப் முடியல, பக்கத்தில் எடுக்கலாம். அதையும் எடுத்துரு, அதையும் அடிங்க பார்த்து. மேலே விழுந்து வெடிச்சிருச்சா? அந்த அதே அதே அடி அதே அடி இந்த அதே.
வச்சிருச்சா? ஏய் கேமரா சரியா தெரியலடா நீ. ஏய் சேஃப்டி யாரா டேய்? சேஃப்டி பாஸ் காம்பு தெரியல. ரெண்டுமே வெட்டி விட்டுரு வேலாட்டி. ஆ ரெண்டையும் இழுத்து விட்டுரு. ஒன்னொன்னா இல்லை அதை இழுக்கலாமா ஃபஸ்ட்டு? இல்லை டேய் வாதில் எடுத்து வரேன்டா. ஓகே சேஃப்டியாக இருந்துக்க. ரெண்டுமே வாதில் அடிக்கும். கீழே எடுத்துட்டேன். இரா மச்சான் வரேன். ஏய் ஒரு நிமிஷம் இருடா. போட்டியா இதில் பிளாக்கில் போட்டியா? இந்த அவனை ஜூம் பண்ணி அவனை அப்படி எடுத்துட்டு வாதில் அடிக்கும். அவனை போட்டு சரிப்பா. அந்த காயை குத்தி தள்ளி குத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெட்டுற காய் 2 காய் ஒன்றா வெட்டுறாரு. அப்போது ஒரு காய் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுது. ஒரு காய் மட்டும் வாதில் அடித்து அவர் காலுக்கு நேராக வருது. சப்போஸ் அவர் காலில் அடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் அவரால் பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியாது மரத்தில் இருந்து. இறங்குறதே வீடியோ இருக்கிறேன்டா. ஏன்டா மச்சான் சரி ஒன்றும் சார் நீனா இறங்குறான்னு வீடியோ எடுத்துடுறான். எங்கே கத்தி? கத்தியா? கத்தி இல்லை நான் வச்சுக்கல. நீ வச்சுருக்கீ பாப்போம். ஒரு பாய் சொல்லி மச்சான். அப்படி இந்த வழுக்குது நல்லா வழுக்கு மரம் நல்லா ஏறுவாப்லையா மச்சான். எங்கே வேணா குடி போகலாம். வா இங்கேருந்து டாப் வியூலேருந்து பார்க்காம தெரியும். வா கடக்க போட்டுருப்போம். வா அப்படியே இங்கே மூஞ்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாம. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். என்ன ஒளிஞ்சு போயிட்டேன்? இப்போ சொல்லு மச்சான் உன்னுடைய அட்வைஸை. என்ன மச்சான் இந்த மரம் 600 அடி உயரத்தில் இருக்குங்க, வழுக்குதுங்க.